வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பில் வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்றைய நாள் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய NSS மண்டல மையத்தினுடைய ஓட்டுநர் திரு நடராஜன் அவர்களுடைய அரசு பணி நிறைவு நாள். பணி ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடாது, நிறைவு நாள். ஓய்வு என்று சொன்னால் இதுக்கப்புறம் எல்லாமே ரெஸ்ட்ன்ற மாதிரி ஆகிடும். அதனால பணி அரசு பணியில் இது நிறைவு நாள். ஒரு 60 வயது பூர்த்தியான உடனே அவர்கள் அரசு பணியிலிருந்து அவர்களை மற்ற அரசு பணியில் செய்த வேலைகளை அவர்கள் துறந்து அடுத்து தன்னை சார்ந்த குடும்பங்கள் மற்ற சொந்த பந்தங்கள் மற்றவர்களுக்கு சமூக பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அரசு வகுத்துள்ள ஒரு திட்டத்தின் பிரகாரம் 60 வயது நிறைவு செய்து அரசு பணியில 33 ஆண்டு காலம் இந்த அரசு பணியில அவரை பெரும் திறம்பட வேலை செய்து இன்று இந்த பணி நிறைவு நாளுக்கு நீங்கள்லாம் வந்திருக்கிறார்கள், உற்றார்கள், உறவினர்கள். அதே போல திரு நடராஜன் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய சக ஊழியர்கள், அதிகாரிகள், அதே போன்ற நடராஜனுடைய இதற்கு முன்பு வேலை செய்த ஸ்தாபனமாகிய RJ1LD ராஜீவ் காந்தி இளைஞர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வேலை செய்யக்கூடிய அந்த அதிகாரிகள், நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். நடராஜனுடைய உற்றார் குழுவினர் வந்திருக்கிறார்கள், நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் NSS மண்டல மையத்தின் சார்பில் உங்களை நான் வருக என்று வரவேற்கின்றேன். குறிப்பாக நடராஜனை பற்றி எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார்கள். இருந்தாலும் தொடக்கமாக நடராஜனுடைய அதிகாரி என்ற முறையில் இந்த மண்டல மையத்தினுடைய மண்டல இயக்குனர் ரீஜனல் டைரக்டர் என்ற முறையில் ஒரு சில வார்த்தைகளை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய நேரங்களில் இந்த பணி நிறைவு நாளில் எல்லாருமே ஒரு மனிதனை பற்றி நல்ல காரியங்களை சொல்வது வழக்கம். 33 ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய நீடித்த பயணம். இன்னொன்று, இறைவனுடைய மிகப்பெரிய அனுகிரகம் நம்முடைய நடராஜனுடைய வாழ்க்கையில இருந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு திரு நடராஜன் அவர்கள் 33 வயதில் அரசு பணியை நிறைவு செய்வதற்கு. அரசு பணியை தொடங்கியவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 33 வயதை யாரும் நிறைவு செய்யாமல் நிறைய பேர் பாதியில போனவர் இருக்கிறார்கள், உடல்நலம் சரியில்லாமல் போனவர் இருக்கிறார்கள், வேலையிலிருந்து போனவர் இருக்கிறார்கள், இன்னும் சில பேர் இறைவனுடைய சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அனுகிரகம், அந்த குடும்பத்தாருடைய அனுகிரகம், ஒரு 33 ஆண்டுகளை அவர் அரசு பணியில் அதை நிறைவு செய்வதற்கு இறைவன் அவருக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அது போன்ற எல்லா வித வளங்களையும் கொடுத்து, அதே போல நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்து மனைவி, மக்கள், பேரப்பிள்ளைகள் என்று ஒரு குடும்பமாக வசித்து வருவது மிகவும் ஒரு பாக்கியம். நடராஜனுக்கு கிடைத்த மிகப்பெரும் பாக்கியம். இன்னும் மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்ன என்று சொன்னால், பணி நிறைவு நாளில் அவருடைய தாயார் வந்திருப்பது மிகப்பெரிய உலக அதிசயம். நிறைய பேருடைய பணி நிறைவு நாளில் நிறைய பேருடைய பெற்றோர் தாயாராக இருந்தாலும் தந்தையாராக இருப்பதே கிடையாது. இருந்தாலும் இது இறைவனுடைய மாபெரும் ஒரு என்ன சொல்வது, ஒரு அனுகிரகம், இறைவனுடைய பாக்கியம் என்றுதான் சொல்ல முடியும். இதற்கெல்லாம் காரணம் நடராஜனுடைய ஒரு நல்ல மனது. என்ற அளவிலும் நான் பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய அம்மா இருக்கிறார்கள், தங்கை இருக்கிறார்கள், மகள் இருக்கிறார்கள், பேர குழந்தைகள் இருக்கிறார்கள். எப்பொழுதும் குடும்பத்தை பற்றி அதிகமாக சிந்தித்து பேசக்கூடிய ஒரு அருமையான ஒரு மனிதர். குறிப்பாக நிறைய நான்லாம் அரசு அதிகாரியாக இந்த இடத்துல சென்னையில் வேலை பார்த்துருக்கிறேன், கேரளாவில் வேலை பார்த்துருக்கேன், டெல்லியில் வேலை பார்த்துருக்கிறேன். அந்த அரசு ஓட்டுநர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஓட்டுநருக்கு அதிகாரிக்கு பயப்படுறாங்க இல்லையோ, அந்த ஓட்டுநருக்கு தான் நிறைய பேர் பயப்படுவாங்க. செக்ரட்டரியோட டிரைவர் என்றால் செக்ரட்டரி யாரும் பயப்பட மாட்டாங்க, அது போல நம்முடைய ஓட்டுநருக்கு நிறைய பயப்படுவாங்க. இப்போ நான் இந்த மண்டல மையத்தில் 1999 நான் இங்கே பணியில் சேரும் பொழுது, அப்பொழுது என்னுடைய அதிகாரியாக இருந்தவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய காலம் சென்ற டாக்டர் பால் அவர்கள். ஆமா, பால் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் சின்ன கடவுள் நடராஜன் கதவு திறந்தால்தான் பால் கதவு திறப்பார். அதனால பாலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம நேரில் சென்றால் பாலெல்லாம் பார்க்க முடியாது. முதலில் நடராஜனுடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும். ஆமா, நடராஜனோடு சென்று பார்க்க வேண்டும். என்ன ஐயா இருக்கிறாரா, பார்க்கலாமா, நான்
இல்லை சார் ஐயா சாப்பிட்டு இருக்காரு, ஐயா தூங்குறாரு, அப்புறமா நான் சொல்றேன், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்பாரு. அப்ப நான் யோசிப்பேன், நமக்கே இந்த நிலைமைனா எப்படி இந்த காலம் தள்ள போகிறோம் என்று. ஆனால் அந்த வகையில மிகவும் கரெக்டாக ஐயா இருக்கிறார், நீங்க இப்படி பேசலாம். அதே போல இன்னொரு நடராஜனுடைய மிக ஒரு நல்ல ஒரு அருமையான குணம் என்று சொன்னால், ஐயா நல்ல மூடில் இருக்கார், ஏதாவது கையெழுத்து வாங்கினா சீக்கிரம் போய் வாங்கிட்டு அது போன்ற நம்முடைய சக ஊழியர்களுக்கு இது போன்ற சில காரியங்களையும் சொல்லிக் கொடுப்பதிலே ஒரு நல்ல ஒரு மனிதன். அது போன்ற நடராஜன் எல்லாருக்கும் நீங்க அரசு பணியில நான் சென்ற இடங்கள் எல்லாம் எனக்கு வாகனம் உண்டு, அதை ஓட்டுவதற்கான ஓட்டுநர்கள் உண்டு. நான் டெல்லியிலும் இருந்தேன், கேரளாவில் இருந்தேன். இருந்தாலும் எல்லா ஓட்டுநர்களும் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த 5:30 மணி ஆச்சுன்னா சாவி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இல்லை சார் எனக்கு வீட்டுக்கு போகணும். பெரும்பாலும் நடராஜன் அவர்கள் சில சமயத்தில் என்எஸ்எஸ்னுடைய நம்முடைய வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் விடுமுறை நாட்கள், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அதில் தான் அதிகமாக கேம்ப்ஸ் எல்லாம் போக வேண்டிய இருக்கும். சில சமயத்தில் நான் விடுமுறை நாட்களில் சில கேம்புகளுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நடராஜனுடைய துணைகளை ஃபோனில் கேட்பாங்க, உலகத்தில் எந்த ஆஃபீஸ்லையுமே இல்லாத சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஆஃபீஸ் மட்டும் தான் வேலை பார்க்குதா, இல்லை நீ தான் அங்கே வெளியே போய்கிட்டு இருக்கிறியா, யார் உன் கூட போகிறது, அந்த ஆளுக்கு அந்த ஆஃபீஸருக்கு வேலை கிடையாதா, அவருக்கு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கிடையாதா, உனக்கு தான் பொண்டாட்டி பிள்ளைகள்னு மறந்து சுற்றிட்டு இருந்தேன்னா அவருக்குமே கிடையாதா, இப்படியான்று பலவிதமான ஏச்சு பேச்சுகள் எல்லாம் வாங்கி சமாளித்து வந்த ஒரு அருமையான நபர் நம்முடைய நடராஜன் அவர்கள். நடராஜன் அவர்கள் குறிப்பாக என்னை பொறுத்தவர்களே என்னுடைய குடும்பத்தில், குறிப்பாக என்னுடைய துணைவியார் மற்றும் என்னுடைய குடும்பத்தில் மிகவும் ஒரு அருமையான ஒரு நண்பராக, ஒரு உடன் பிறந்த ஒரு சகோதரராக, என்னுடைய மனைவிக்கு ஒரு உடன் பிறந்த சகோதரராக, அந்த கஷ்ட காலத்தில் சமயத்தில் கூட என்னுடைய மனைவி உடலெல்லாம் சரியில்லாமல் போது நடராஜனுடைய அந்த ஆறுதலான வார்த்தைகள், இன்னும் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் இல்லைப்பா. யாராவது ஒருத்தர் ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கோம்னு சொன்னால் எல்லாம் சரியா இருங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்காக அந்த வகையில் நடராஜன் அவர்கள் மிகவும் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மனிதர். அந்த வகையில் நடராஜனுடைய பணி நிறைவு ரொம்ப ஒரு பாக்கியகரமான எனக்கு குறிப்பாக எங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கை முடித்தது கூட. நடராஜனை பொறுத்த வரைக்கும் இந்த அலுவலகத்தில் இருக்க மற்ற எல்லா என்னோடு கூட வேலை செய்யக்கூடிய மற்ற அலுவலர்கள் எல்லாருக்குமே தெரியும், நடராஜன் ஒன்லி வாகனம் மாத்திரம் ஓட்டுறது இல்லை, ஆபீஸே ஓட்டிடுவார். ஆமாம், யார் எங்கே இருக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு போகணும், அது போன்ற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நடராஜன் அவர். குடும்பத்திலேயே இப்படி தான் இருப்பார் என்று நினைக்கின்றேன். மகள்கள் அவங்களுடைய அருமையான மகள்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன். அந்த வகையில் நடராஜனுடைய இந்த பணி நிறைவு எங்களுடைய குறிப்பாக இந்த என்எஸ்எஸ் மண்டல மையத்துக்கு ஒரு மாபெரும் ஒரு இழப்பு தான். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஹானஸ்டா, உண்மையும் புத்தமும் உள்ள ஒரு நட்பு ரீதியாக பழகக்கூடிய உண்மை, அதாவது ஹானஸ்டி இன்னைக்கு அரசு பணியில ரொம்ப ரொம்ப அது அபூர்வம். அதனால எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் கரெக்டாக அதுக்கு கணக்கு கொடுத்து, சார் இதை செய்திருக்கிறேன் இவ்வளோ கணக்கு இருக்கிறது. சில சமயம் பணம் கொடுக்கலைன்னா கூட என்னை தேடி வரக்கூடிய சில விருந்தினர்கள் வந்திருக்கா சொன்னால் அவர்களெல்லாம் ஏதாவது நான் இல்லாத சமயத்தில் மற்றவங்களை வாங்கி கொடுக்க வேண்டும், அவர் உபசரிக்க வேண்டும் என்று சொன்னால் நடராஜன் தன்னுடைய சொந்த பைசாவை எடுத்து அதற்கான வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நிறைந்த ஒரு அருமையான நபர். அந்த வகையில் நடராஜனுடைய எதிர்காலம் குறிப்பாக இடைப்பட்ட காலங்களில் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மரண படுக்கையில் அவர் போன ஒரு மாபெரும் அவர் உயிர் பிழைத்து வந்தது. நான் மருத்துவர்களை அவரை அட்மிட் பண்ணியிருக்கும் போது ஆஸ்பத்திரியில் கீழ்பாக்க ஆஸ்பத்திரியில் நான் சென்று பார்க்கும் பொழுது அந்த மருத்துவ துறையில் உள்ள சொல்றதுலாம் நீங்கள் 24 மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும் என்று சொன்னார்கள். 24 மணி நேரங்களுக்கு மடித்தும் கேட்டேன், இன்னும் 24 மணி நேரம் சொல்ல வேண்டும், அது ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியவில்லை, அப்படியே தான் இருக்கின்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் நினைக்கிறேன், ஒரு 7 மணிக்கு கூட நடராஜன் பார்க்கும்போது அப்போ தான் கண்ணை திறந்து பார்த்துக்கிறேன். அந்த மானிட்டர்லாம் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் அந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட சில அறிவுகள் உண்டு, அதை கண்காணிப்பதற்கான அதை பற்றியான சில புரிதல் உண்டுனால அதெல்லாம் அந்த மானிட்டரில் எவ்வளவு அந்த மீட்டர் போயிட்டு இருக்கு, எவ்வளோ போயிட்டு இருக்கு, டாக்டர்ஸ்லாம் அந்த பிஜி டாக்டர்ஸில் கேட்கும்போது கொஞ்சம் நான் முந்தாநாள் வந்ததுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சில வித்தியாசங்கள் தெரியுது டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் நடராஜ் லேசாக கண்டதுலேருந்து, சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பொழைச்சி வருவேன், மறுபடியும் வாகனம் ஓட்டுவேன். அந்த தைரியம் ஒரு மனிதனுக்கு மிகவும் ரொம்ப முக்கியமானது. நான் பிழைச்சி வருவேன், உங்களுக்கு மறுபடியும் நான் வாகனம் ஓட்டுவேன் என்று அவர் சொன்னார். இப்போ அப்பயே எனக்கு ஒரு மனிதன் படுத்த படுக்கையில் இருந்தால் கூட இவ்வளவு ஒரு ஆத்ம விசுவாசமான ஒரு தன்னம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தைகளை ஒரு மனிதன் பேசுகிறார் என்று சொன்னால் அது அவருக்குள்ள இருந்ததான அந்த சக்தி. அதுக்கும் மேலாக நடராஜனே அந்த மரண படுக்கையிலிருந்து அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து அவர் வெளிவந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் டாக்டர்களுடைய மருத்துவமோ
அல்லது அதுபோல நடராஜன் செய்த நல்ல காரியங்கள் தனக்காக, குடும்பத்திற்காக, தன்னுடைய மக்களுக்காக, அதுபோல சமுதாய பணி, லட்சியத்தில் எந்த பணியாக இருந்தாலும் சரி, நடராஜன் செய்த அந்த பணிகள் இறைவன் பார்த்து இது இவ்வளவு சீக்கிரம் முடியக்கூடியதல்ல, இன்னும் அநேக நாட்களுக்கு உயிர் வாழ்ந்து தன்னை சார்ந்தவர்களுக்கு, குடும்பத்திற்கு, நண்பர்களுக்கு, தன் சமுதாயத்திற்கு, தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கெல்லாம் சில நன்மைகளை செய்ய வேண்டும் என்றுதான் கருதி இவ்வளவு ஒரு நீடித்த ஆயுளை 33 வருடம் அரசு பணியிலே முடிப்பதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். இனியும் ஒரு நல்ல நீடித்த நாட்களாக இன்னும் அவர் நல்ல சுகபலத்தோடு இறைவனுடைய அருளால் வாழ வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லாருடைய ஆசை. குறிப்பாக நான் என்னுடைய சார்பிலும், என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும், NSS மண்டல மையத்தின் சார்பிலும், NSS அகில இந்திய NSS நிறுவனத்தின் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை திரு நடராஜன் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடராஜனுடைய வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கிறேன். அதனால இந்த NSSல இன்று நான் கதவை மூடிட்டோம் என்பதில்லை. எப்பொழுது வேணாலும் வருகலாம், எப்போதும் போகலாம். என்னோட தாழ்மையான நடராஜனுடைய குடும்பத்தாருக்கு இந்த தாழ்மையான வேண்டுகோள், எப்போதும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நடராஜனை, இனிதான் நடராஜனை நீங்க எப்படி பாதுகாக்க போகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கவலையாக இருக்கிறது. இவ்வளவு நாட்கள் இந்த அலுவலகத்தில் வந்து சென்ற நடராஜனை பற்றி எனக்கு கவலை இல்லை. இனி போகக்கூடிய இந்த ஓய்வு பெற்று செல்லக்கூடிய திரு நடராஜன் அவர்கள் அவருடைய குடும்பத்தாரோடு நல்ல ஒரு இனிய வார்த்தைகளை பேசி அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடாது. நடராஜன் கொஞ்சம் மொபைல் ஃப்ரெண்ட்லியான ஆளு, கொஞ்சம் யூடியூப் பார்க்க விடுங்க, டான்ஸ் பார்க்க விடுங்க, பாட்டு கேட்க விடுங்க, அவருடைய ட்ராக்ல விட்டுருங்க. நீங்க ஆமாம், சாப்பிட்றதுக்கு வருவார், தூங்குறதுக்கு வருவார். நீங்க அவரை பிடிச்சி இழுக்கி வச்சு நீங்க உடம்பு சரியில்லாத ஆளு, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது அப்படின்ற கண்டிஷன்களை மறந்து அவருக்கு சில அவருடைய ட்ராக்ல விட்டுருங்க. ஆமாம், ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போவார், டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போவார், அடையாறு ஆனந்தம் பவன் போவார், பெசல் நகர் போவார். போய் வரட்டும், வந்து வீட்டில் உட்காந்துடட்டும். அதனால கூடிய அவரை, ஏன்னா நிறைய இடங்கள்ல நான் பார்த்த வரைக்குமே இந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் என்று சொல்வார்கள். அதாவது இந்த ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் ஒரு மனிதன், அதாவது ரெகுலரா இவங்கெல்லாம் 9 மணிக்கு வந்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு போகக்கூடிய ஆளுகளை, பழகின ஆளுகள், வாரத்தில் 7 நாட்கள் இப்படியே ஓடி இருக்கு, 33 வருஷம். இப்போ அடுத்த நாளைக்கு 7 மணிக்கு என்ன பண்றது, நாளைக்கு 9 மணிக்கு என்ன பண்றது? இப்போ நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பணும்னு பார்ப்பாரு. ஏன்னா அந்த பழக்க வழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற வேண்டும். அதுக்கு கொஞ்சம் நீங்க உங்க குடும்பத்தார் ஒத்துழைக்க வேண்டும். குடும்பத்தாரோட அன்பு முக்கியம். குறிப்பாக அவருடைய அந்த ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது உதவி உங்களுக்கு நடராஜனுக்கோ, உங்கள் குடும்பத்தாருக்கோ, உங்களுடைய பேர குழந்தைகளுக்கோ, மகளுக்கோ, மகனுக்கோ மற்றும் உங்கள் உற்றார் உறவினருக்கோ ஏதாவது உதவிகள் தேவை என்று சொன்னால் நான் கண்டிப்பாக நான் செய்வேன். குறிப்பாக என்னை பொறுத்த வரைக்குமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களில் என்னுடைய பேனா மையினால் ஒரு கையெழுத்து ஒரு மனிதனுக்கு ஒரு நல்வாழ்வை உண்டாக்கும். அது அந்த அரசுடைய திட்டங்கள் ஒருவாறு சொன்னா கூட இந்த கையெழுத்து ஒரு மனிதனுக்கு ஒரு நல்வாழ்வை கொடுக்கும், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு அட்மிஷனை கொடுக்கும், ஒரு காலேஜில் ஒரு அட்மிஷன் கொடுக்குன்னா அதை செய்யக்கூடிய முதல் நபர் நான் தான். அந்த வகையில யாருக்காவது உதவிகள் தேவை என்று சொன்னால் என்னால் முடிந்த அளவுக்கு இந்த உதவிகளை செய்ய தயாரிக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவனுடைய அருள் நடராஜன் அவர்களுக்கும் அவருடைய தாயார் அவர்களுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய தாயார் இருந்தது. குறிப்பாக இந்த 33 ஆண்டு காலத்தை நிறைவு செய்வதில் அந்த தாயார் பங்கெடுத்து அந்த ஆசிகளை வழங்குவதற்காக வந்திருப்பது மிக அருமையான புத்தகம். அதனால இந்த விழாவிற்கு மிகுந்த அன்போடு ஆதரவோடு வந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர், நண்பர்கள், உடன் ஊழியர்கள் எல்லாருக்கும் என்னுடைய சார்பில் நான் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நான் தான் இல்லை சார் போட்டு நடராஜனுடைய தலைவர் கலைஞர்னால கலைஞர் மஞ்சள் எனக்கு நடராஜனுக்கு தன்னுடைய தாயை குறித்து அதிகமான ஒரு அன்பு உண்டு. எப்பொழுதுமே தாய்க்கு ஏதாவது என்று சொன்னால் உடனே வந்து செல்லக்கூடியவர்கள். இந்த வயதிலும் தாயை அருமையாக பாதுகாத்து வரக்கூடிய நடராஜன், இது போன்ற ஒரு தாயை மகனும் நான் வாழ்க்கையில் முதல் முறையாக பார்க்கிறேன். இவ்வளவு வயதான காலத்திலும் தன் தாயை பாதுகாக்க வேண்டும், தாய்க்கு வேண்டிய ஆதரவுகளை செய்ய வேண்டும் என்று சொல்வதில் நடராஜனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நடராஜன் ரொம்ப அழகாக
வாழ்த்துக்கள்மா. அண்ணே பாருங்க. நம்ம சாப்பிடலாம். அன்சைடு வந்து சரிமாப்பா, எல்லாரும் தெரியுமாங்களா? எல்லாரும் கொஞ்சம் பேக் வந்துடலாம் சார். இங்கே பார்க்கலாம் சார். மாலை பிடிச்சி ரைட் சார். அப்படி மாலை பிடிச்சிங்க. ரைட் ரெடி. இங்கே பாருங்க மேம். இங்கே பாருங்க மேடம். மேடம் இங்கே பாருங்க. ரெடி. இங்கே பாருங்க. தேங்க்யூ சார். அம்மே மேடம் இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க மேடம். வாங்க வாங்க. ரைட் மேடம் இங்கே பார்க்கணும். மேடம் அப்படியே வெயிட் பண்ணுங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க மேடம். இங்கே பாருங்க மேடம். ரைட். நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ரைட்ண்ணா. இங்கே பாருங்க மேடம். கண்ணு மூடாதீங்கம்மா. இங்கே பாருங்க. ஃபோட்டோ பாருங்க. ஓகே ரைட். இங்கே பாருங்க. ஷார்ட் இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. அண்ணா இங்கே பாருங்க. ரெடி. நீங்கள் எல்லாம் வந்துருங்க. ஒரே ஃபோட்டோ அப்படின்னு எனக்கு அப்படியே மேடம் வாங்க வாங்க. மேடம் வாங்க. இங்கே பாருங்க. ரைட். ஓகே மேம். போட்டு இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. ரைட்.